இயேசுவுக்குள்ளே பிரியமான இறையுறவுகளே, இவ்வுலக செல்வங்களை கொண்டு மறு உலகிலே செல்வம் சேர்க்கின்றவர்களாக மாற வேண்டும் என ஆண்டவருடைய நாளிலே நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். எனவே செல்வம் என்பது ஆண்டவருடைய ஆசீர்வாதமாக இருக்கின்றது. பழைய ஏற்பாட்டிலே கடவுள் செல்வத்தின் மூலமாக மக்களை ஆசீர்வதிக்கின்றார். எனவே கடவுள் கொடுத்த இந்த செல்வத்தை கொண்டு பிற நலத்தோடு மற்றவர்களுக்காக நாம் இழக்கவும் விட்டு கொடுக்கவும் அழைக்கப்படுகின்றோம். அவ்வாறு இழக்கின்ற போது நாம் மறு உலகிலே செல்வம் சேர்க்கின்றவர்களாகவும் மறு உலகிலே 100 மடங்காக கைமாறு பெறுகின்றவர்களாகவும் அத்தோடு நிலை வாழ்வை உரிமைப்பவராக அடைபவர்களாகவும் நாம் மாறுகின்றோம். எனவே நம்முடைய வாழ்விலும் முழு முதல் செல்வமாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஆதாயமாக்கி கொள்வதற்கு இவ்வுலக வாழ்வினுடைய செல்வங்களை இழந்து அவற்றை குப்பை என கருதி வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். எனவே அதற்கான ஆசிரிய மரளையும் இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடிக் கொள்ளுவோம். ஆமேன்.